Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலே மீண்டும் ஒரு முறை தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I once again thank God for giving us grace to meditate His word this morning. இந்த காலை வேளையிலேயும் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. May the Holy Spirit speak with us this morning. நலமானதை நமக்கு போதித்து அவருடைய சத்தியங்களுக்குள்ளே நம்மை வழிநடத்துவாராக. May the Lord teach us that is good to us and lead us into His truth. தேவனுடைய இன்ப பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்வதாக. May the sweet presence of God take rule over us. மண்டையிலே உம்முடைய வார்த்தையை கொண்டு என்னை சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே என்று கேட்போம். Let us ask, Lord, draw me near to you through your word, Lord. Hallelujah. அன்பர் என் நேசரே உம் மண்டையில் இன்பமாக உந்தன் பாதை ஓட நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே துன்பப் பெருக்கிலே சோர்ந்திடேனே அன்பர் அறியாமல் வந்திடாதே கண்மணி போல் நீ காத்திடுவே கனிவுடன் சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடினும் வியாகுலம் என்னை விரட்டிடினும் ஆனேசரேவும் இன்ப சத்தம் ஈந்திடுவே ஈனசிலுவையில் ஏறிட்டீரோ எந்தனுக்காய் கஷ்டப்பட்டிட்டீரோ துன்பம் மூலமா ஏகிடுவே இன்பக்கானா சொந்த ஜீவனை நீர் என்னில் ஈந்து அன்பில் இணைத்தீரே வல்லமையா எந்தன் ஜீவனை மற்றொரு காய் ஈந்திடவே எந்தன் ஜீவனை மற்றொரு காய் ஈந்திடவே மாயையான இந்த லோகம் அதில் மாய்ந்தழியும் இந்த மாந்தரன்பு நேற்றும் இன்றென்றும் மாறிடீரே என் நேசரே வஞ்சனையான இப்பார்தலமே வஞ்சிக்குமே மிக தந்திரமாய் வாஞ்சித்திடேனே மோசமான இப்பார்தலத்தை அன்பரின் நேசரே உம் மண்டையில் இன்பமாக உந்தன் பாதை ஓட நீரே வழி
சத்தியமும் ஜீவனுமே நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமே. அன்பரே, என் நேசரே, உம் மண்டையிலே நாங்கள் வருகிறோம். Our love and our beloved, we have come to your presence, Lord. உம்முடைய பிரசன்னத்தை விட இந்த உலகத்திலே மேன்மையானது என்ன இருக்கிறது ஆண்டவரே? Lord, what is greater than your presence in this world, Lord? உம்முடைய வார்த்தையிலே உம்முடைய அன்பை நீர் வெளிப்படுத்துகிறீர். Lord, you reveal your love through your word, Lord. உம்முடைய பிரசன்னத்தின் மூலமா உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறீர். You reveal your love through your presence, Lord. உம்முடைய கிரியைகள் மூலமா உம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறீர். You reveal your love through your deeds, Lord. நீ ரொம்ப அன்புள்ளவர் ஆண்டவரே. You are loving, Lord. ஒவ்வொரு நாளும் அந்த அன்பை நாங்கள் ருசிக்கிறோம். Lord, we taste your love every day, Lord. எங்களுடைய துன்பத்தின் நடுவிலே, எங்களுடைய வேதனைகள் நடுவிலே உம்முடைய அன்பை நாங்கள் ருசிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we are tasting your love amidst your problems and troubles, Lord. எங்களுக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்து எங்களை நேசித்த உம்முடைய அன்பை போல ஒரு அன்பு இந்த உலகத்தில் இல்லை. There is no other love in this world like your love, where you sacrificed your own life on cross for us, Lord. இப்பொழுதும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையோடு நாங்கள் செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் எங்களுக்கு இன்பமாய் நீர் மாற்றி தரப்போகிறதற்காய் நன்றி. Lord, even now we thank you that you're going to make every moment that we spend with your word to be a sweet presence, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் மத்தியிலே மகிமைப்படுத்தும். Glorify your name amidst us. உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும். Let your will be done to us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. May God bless you all. இந்த நாளிலேயும் இந்த தியான கூட்டங்களிலே காலையிலேயே பங்கெடுக்கிறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். I greet and welcome everyone who is taking part in this devotion this morning. கர்த்தர் இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்தை ஆசீர்வதித்து தருவாராக. May the Lord bless our devotion even today. தொடர்ந்து நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை தியானிக்கலாம். Let us continue our devotion from Proverbs. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம். Proverbs chapter 8, first 5 verses. ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நார்ச்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுப்புத்திரருக்கு தொனிக்கும். பேதைகளே, விவேகம் அடையுங்கள், மூடர்களே, புத்தியுள்ள சிந்தையாய் இருங்கள். Does not wisdom call out? Does not understanding raise her voice? At the highest point along the way where the paths meet, she takes her stand. Beside the gate leading into the city, at the entrance she cries aloud, to you, O men, I call, and my voice is to the sons of men. O you simple ones, understand prudence, and you fools, be of an understanding heart. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நேற்றைக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே விவேகமும் புத்தியும் என்ற தலைப்பிலே உங்களோடு பேசினேன். Yesterday, by the grace of God, I spoke on the title Prudence and Understanding. தேவன் நமக்கு தம்முடைய வார்த்தையின் மூலமாக விவேகத்தை, புத்தியை அவருடைய ஞானத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். Our God reveals His prudence and understanding through His wisdom, through His word to us. இந்த ஞானத்தை நாம் வாழ்க்கையில் செல்லும் ஒவ்வொரு இடங்களிலேயும் தேவன் சந்திக்க பண்ணுகிறார். So the Lord make us to meet this wisdom in every ways that we go through in our life. வழியில் உள்ள மேடைகளிலே, Along the high streets, வாசல்களிலே, beside the gates, நார்ச்சந்திகளிலே, near the crossroads, வீட்டின் முகப்பிலே, and at the door of the house. எல்லா இடங்கள்லையும் அதை சந்திக்க பண்றார். And the Lord make us to meet His wisdom. எதற்காக என்று சொன்னால், For what purpose? எப்படியாகிலும் நம்ம ஞானம் அடையணும், விவேகத்தை தெரிந்து கொள்ளணும், புத்தியா நடந்து கொள்ளணும். So that we must attain wisdom somehow, we have to understand prudence and be of an understanding heart. நான் நேற்றைக்கு சொன்னேன், இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து ஜெயம் எடுக்க
நமக்கு இந்த விவேகம் ரொம்ப அவசியம் என்று சொன்னேன். I told you yesterday, to succeed and overcome this world, we need this prudence and understanding very much. ஏன் விவேகமும் புத்தியும் அவசியப்படுகிறது? So why do we need prudence and understanding? The necessity எதற்காக என்று கேட்டா 3 காரணங்கள் சொன்னேன். So I told you 3 reasons for the necessity of prudence and understanding. முதலாவது, நம்மை குழப்பக்கூடிய தேர்ந்தெடுப்புகள் நமக்கு முன்பாக வந்து நிற்கிறது. அவைகளிலே சரியானவற்றை தெரிந்து கொள்ள நமக்கு விவேகம் தேவை. Number 1, we face confusing choices and therefore we need prudence and understanding to take the correct decisions. இரண்டாவது, ஏன் இந்த விவேகமும் புத்தியும் தேவை என்றால், நமக்கு முன்பாக வருகிற தீங்கு வந்து தீங்காக வெளிப்படுகிறதில்லை, அது மறைக்கப்பட்டு நன்மையைப் போல காண்பிக்கப்படுகிறது. Number 2, corruption is camouflaged before us and therefore we need prudence and understanding. மூன்றாவது காரணம் ஏன் விவேகமும் புத்தியும் தேவை என்றால், நமக்கு வரப்போக பின்விளைவுகளை பற்றி அநேகர் சிந்தனை செய்வதில்லை. ஆனால் நாமோ பின்விளைவுகளை குறித்து கவனமுள்ளவர்களாக இருக்க இந்த விவேகம் நமக்கு ரொம்ப உதவி செய்கிறது. Number 3, consequences should be considered, which most of them don't do. Therefore, we need this prudence and understanding for that. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த விவேகத்தை பற்றி இன்றைக்கு கொஞ்சம் படிக்க போறோம். So we're going to learn about this prudence more today. இந்த விவேகத்தினுடைய பயன் என்ன? What are the benefits of this prudence? நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப்ல வந்து இந்த விவேகம் நமக்கு எப்படி பயனுள்ளதாக இருக்கிறது? So how is this prudence beneficial to us in our practical life? இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிற காரியம் என்னவென்றால், இந்த விவேகமும் புத்தியும் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே கொண்டு வரும் 3 நன்மைகள் என்ன, அதை தான் இன்றைக்கு கவனிக்க போறோம். Today we're going to meditate on 3 benefits or uses of prudence and understanding in our day-to-day life. முதலாவது, Number 1, யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை பார்க்கலாம். John chapter 7 and verse 24. யோவான் 7:24. John 7:24. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். Do not judge according to appearance, but judge with righteous judgment. தோற்றத்தின்படி தீர்ப்பு செஞ்சிடாதீங்க. Do not judge according to appearance. இது ரொம்ப அருமையான ஒரு காரியம். ஏனென்றால் நம்ம ஒவ்வொரு நாளும் அநேக காரியங்களை ஒரு விதமான தீர்ப்பு செய்கிறோம். அதை வைத்து தான் நாம் வந்து முடிவுகளை எடுக்கிறோம். So this is very amazing thing. It's because we always judge things every day in everything, and based on that we take decisions. எல்லாவற்றையும் பார்த்தது போல கண்டது போல உடனே நம்ம முடிவு எடுக்கிறது இல்லை. We don't take decisions just by seeing at things. அதாவது சிலதை பார்க்கும்போது இது நல்லதுன்னு சொல்கிறோம், இதை கெட்டதுன்னு சொல்கிறோம், இது தீமைன்னு சொல்கிறோம், இது நன்மைன்னு சொல்கிறோம், இது வேண்டாததுன்னு சொல்கிறோம், இதை வேண்டியதுன்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம செய்கிற தீர்ப்புகள். So when we look at something, we will say it is good or it is bad, it is evil or it is necessary or it is not necessary. These are the judgments. அதாவது இன்னொரு விதமாக சொன்னால், ஒரு ஆளை பார்த்த உடனே அவர் நல்லவர் அல்லது கெட்டவர், அவர் நம்பக்கூடியவர், நம்ப முடியாதவர், இந்த மாதிரி நம்ம தீர்ப்பு செய்து தான் அவர்களோடு உள்ள உறவுகளை நெருங்கி போகிறோம் அல்லது விலகி நிற்கிறோம். So for example, when you look at a person, you say whether he is right or wrong, or whether he is trustworthy or whether he cannot be trusted. Based on that, we go near to him or just move away from him. நீங்கள் ஒரு சபையை தெரிந்தெடுக்கிறத விட அப்படி தான் தெரிந்தெடுப்பீங்க. Even if you want to choose a church, you will choose in the same manner. ஒரு வேலைக்கு போனாலும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல, இந்த கன்சர்னில், இந்த இன்ஸ்டிடியூஷனில், இந்த கம்பெனியில் நான் வேலை செய்கிறது நல்ல கம்பெனியாக இருக்குமா அப்படின்லாம் ஜட்ஜ் பண்ணுறோம் நம்ம. So even if you want to go for a work, you will also make judgments whether this company or the institution or this office would be ready correct for you. இயேசு சொன்னார், நீங்கள் தீர்ப்பு செய்யும் பொழுது தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க, நீங்கள் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். Jesus said, do not judge according to appearance, but judge with righteous judgment. இந்த காரியத்தை சொல்வதற்கான ஒரு காரணம் இருந்தது. There was a reason for Jesus to say this statement. அதே யோவான் 7ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் குறிப்பிடுறத பாருங்களேன். You can read in John chapter 7 and verse 21 here. இயேசு அவர்களை நோக்கி, ஒரே கிரியையை செய்தேன்,
அதை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்படுகிறீர்கள் என்று சொன்னார். Jesus answered and said to them, I did one work and you all marvel. ஒரே ஒரு வேலை தான் செய்தேன், அதுக்கே நீங்கள்லாம் அப்படியே அதிசயப்பட்டு ஆச்சரியத்தில் போயிட்டீங்களே. I just did only one work, but you were marveled at this one work. அதற்கே ஒரு தீர்ப்பு சொல்லிட்டீங்களே. And for this you have given a judgment. அவர் சொன்னது என்னன்னா, நான் செய்த காரியத்தை நீங்க சரியா நிதானிக்காம நீங்க தோற்றத்தின்படி தீர்ப்பு செஞ்சிட்டீங்களே தவிர நீதியின்படி நீங்க தீர்ப்பு செய்யல. So he was saying you discern things based upon what I did, so according to its appearance, but you did not take or discern things based on the work. Based on righteousness, நீதியின்படி தீர்ப்பு செய்யல. You did not give judgment based on righteousness. அப்போ எந்த சம்பவத்தை ஆண்டவர் இங்க குறிப்பிடுறாரு? So what is the incident that Jesus was இங்க highlighting? ஜனங்கள் அவரை தவறா தீர்த்த பிரச்சனை என்ன? So what is the problem where people mistook him? நீங்கள் அதற்கு கண்டுபிடிக்கணும்னா நீங்க 2 அதிகாரம் பின்னால போனோம். So அது யோவான் 5ஆம் அதிகாரத்துல நடந்த சம்பவத்தினுடைய விளக்கத்தை தான் ஆண்டவர் இங்க கொடுக்கிறாரு. So this is the explanation of the incident that happened in John chapter 5. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தின் முதல் 10 வசனங்கள்ல இயேசுவினுடைய ஒரு விசேஷ அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. So in John chapter 5 first 10 verses, this is a special miracle of Jesus that is written there. அங்கே பெதஸ்தா என்கிற குளத்திலே, அந்த குளத்தின் அருகே 38 வருஷமாய் முடவனாய் கிடந்த ஒரு மனிதனை இயேசு கண்டு அவனை எழுந்திருக்கும்படி செய்து சொஸ்தமாக்கி அவனுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு அவனை நடக்கும்படி சொல்ல அப்படியே நடந்தது. So here Jesus saw a man who was suffering from infirmity for 38 years near a pool in Bethesda, and Jesus told him to rise up, take his bed and walk, and he also took the bed and he walked, and this miracle happened there. ஆனால் அற்புதம் ரொம்ப சிறந்ததாக இருந்தாலும், though this miracle was extraordinary, அங்கிருந்த யூதர்கள் பரிசேயர்கள் போன்றவர்கள் அவர்கள் இயேசுவின் மேலே கடும் கோபம் கொண்டார்கள். The Jews and the Pharisees over there were really furious upon Jesus. என்ன காரணத்துக்காக அவங்களுக்கு கோபம் வந்தது? Why they were so angry on Jesus? நீங்கள் 9ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, கடைசி பகுதி வாசிக்கிறோம். If you read in verse 9, the last part, அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போயிட்டான். he took his bed and walked away. ஆனால் அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. And that day was the Sabbath. 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். Verse 10 says, ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளா இருக்கிறதே, படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்று சொன்னார்கள். The Jews therefore said to him who was cured, it is the Sabbath, it is not lawful for you to carry your bed. இந்த பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டா, see how great they made this problem into. இதை உங்க சாதாரணமா ஒரு டிஸ்மிஸ் பண்ற ஒரு பிரச்சனையா அவங்க இதை எடுத்துக்கொள்ளல. They did not just consider this problem as a problem which they can easily dismiss. இவங்க இந்த பிரச்சனை எந்த அளவு கொண்டு போனாங்கன்னு கேட்டா, 16ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, யோவான் 5:16 பார்க்கும்போது, if you read John 5:16, you can see the extent to which they took this problem. இயேசு இவைகளை ஓய்வு நாளில் செய்தபடியால் யூதர்கள் அவரை துன்பப்படுத்தி அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். For this reason the Jews persecuted Jesus and sought to kill him because he had done these things on the Sabbath. இங்க பாருங்க, அப்ப இந்த பிரச்சனை அவங்க அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. They took this problem so serious. ஒரு மனுஷனை ஓய்வு நாள்ல சுகமாக்கினதுக்கு அவன் கொடுத்த தீர்ப்பு என்னன்னா, இவன் கொலை செய்யப்படணும். What is the judgment they gave for healing a man on Sabbath? That he should be killed. இப்ப இயேசு சொல்றாரு, now Jesus said, இந்த ஒரு கிரியை செய்ததற்கு நீங்க என்ன பார்த்து ஆச்சரியப்பட்டு இப்படி தவறான ஒரு தீர்ப்பை நீங்க செய்றீங்களே. just because I did one work you were marveled at me and you took wrong judgment against me. நீங்க தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க, நீதியின்படி நீங்க தீர்ப்பு செய்யுங்க. Do not judge according to appearance, but judge with righteous judgment. இப்போ அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. And he gives an explanation நீங்க here. திரும்ப யோவான் 7ஆம் அதிகாரம் 21 ல இருந்து 24 வாங்களேன். If you come to John chapter 7 again 21 to 24 verses, அதற்கு ஒரு விளக்கத்தை இயேசு தர்றார் பாருங்க. Jesus gives an explanation here. அவர் சொல்லுகிறாரு 22ஆம் வசனத்துல, verse 22, விருத்த சேதனம் மோசேயினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று. Moses therefore gave you circumcision, not that it's from Moses but from the fathers. பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான், நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். And you circumcise a man on the Sabbath. என்ன அருமையா ஆண்டு கொண்டுறார் பாருங்க காரணம். How beautifully the Lord brings the things. ஏப்பா, ஒருத்தனை படுக்கை எடுத்துக்கொண்டு நீ வீட்டுக்கு போன்னு சொல்லி கட்டப்பட்டவனை 38 வருஷம் வியாதியாக கிடந்தவனை நான்
விடுதலை ஆக்கிடாத. ஓய்வு நாளில் வேலை செஞ்சேன்னு சொல்லி நீங்கள் என் மேலே தீர்ப்பு எழுதுறீங்க. See, when I healed a person who was suffering from infirmity for 38 days, and when I asked him to take his bed and walk, you said that I did a work on Sabbath. You are writing a judgment against me. ஆனால் நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுறீங்களே, என்னைக்கு பண்ணுறீங்க? ஓய்வு நாளில் தானே பண்ணுறீங்க. But you circumcise only on the day of Sabbath, right? அது வேலை இல்லையா? So is it not a work? அது வேலை இல்லையா? Is it not a work? 23ஆம் வசனத்தில் பாருங்க. Verse 23. மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே என்மேல் எரிச்சலாய் இருக்கலாமா? If a man receives circumcision on the Sabbath so that the law of Moses should not be broken, are you angry with me because I made a man completely well on the Sabbath? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க, நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்க. Do not judge according to appearance, but judge with righteous judgment. நீங்க நிதானம் இல்லாமல் விவேகம் இல்லாமல் போவீர்களானால், if you lack this prudence and discernment, ஒரு மனிதனை தவறாக நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா தீர்த்து விடுவீங்க. you will judge a person wrongly. அப்போ எதற்கு இந்த விவேகம் தேவை? So why do we need this prudence? நாம் மனிதர்களை சரியாக நாம நிதானிப்பதற்கு நமக்கு இந்த விவேகம் தேவை. Prudence helps to discern people. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தங்களிடத்தில் வந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை சரியாய் நிதானிக்க முடியாம போனதுக்கு முதல் காரணமே அவங்களுக்கு விவேகம் இல்லை. The first reason why they were not able to discern Jesus Christ the Savior who came to them, it's because they lacked prudence. நன்மை செய்தவரையே தீமை செய்தவராக தீர்ப்பு எழுதிட்டாங்க. They wrote judgment to the one who did good to as one who did wrong. அதுவும் அவர் சொல்றாரு. நீங்க இன்னொரு சம்பவத்தையும் வாசிக்கும் போது சூம்பின கை உடையவனை இயேசு ஓய்வு நாளில் சுகமாக்கிட்டாரு. So even the Lord also healed a man who had a withered hand on the day of Sabbath. உடனே அவங்க எல்லாம் கடுங்கோபம் ஆயிட்டாங்க. அது எப்படி நீங்க ஓய்வு நாளில் சுகமாக்கலாம்? So everyone were angry, saying, how can you heal a person on the Sabbath? இயேசு உடனே சொன்னாரு, Jesus said, உங்களில் ஒருவனுடைய கழுதை ஓய்வு நாளில் குழியில விழுந்துருச்சுன்னு சொன்ன உடனே விட்டுருவீங்களா? So if one of your donkey falls into a pit on the Sabbath, will you leave it? தூக்கி தானே விடுவீங்க. You will take it out, right? இத்தனை வருஷமா கை சூம்பினதாக இருக்கிற அந்த மனுஷனை நான் ஓய்வு நாளில் நல்லது செய்து அவனை சுகமாக்குனது தப்பா? So is it wrong that I healed this man who had this withered hand for so many years? ஓய்வு நாள் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது? தீமை செய்ய அல்ல, நன்மை செய்ய தான் வைக்கப்பட்டிருக்கு. Sabbath day is said not to do evil but to do good. நீங்க விவேகம் இல்லாதவர்களாக இருந்தா நீங்க தீர்ப்பை தவறா வழங்கி நல்லவனை நீங்கள் கெட்டவனா மாற்றிடுவீங்க. If you don't have prudence, you will give wrong judgment and you will make a right person as a wrong one. முதலாவது காரணம், முதலாவது நன்மை இந்த விவேகம் நம்ம கொடுக்கிறது என்னன்னு சொன்னா, மனிதர்களை சரியாக நிதானிப்பதற்கு இந்த விவேகம் நமக்கு நன்மை செய்கிறது. The first benefit of prudence is prudence helps to discern people. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கர்த்தர் இந்த விவேகத்தை நமக்கு தரணும். The Lord should give us this prudence. இன்னைக்கு எத்தனையோ பேர் சில நல்ல மனிதர்களை கூட பொல்லாதவர்கள்னு சொல்லி ரைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. So today even many people write off good people as evil ones. இத இயேசுவின் வாழ்க்கையில அவங்க செய்தாங்க. So they did this in the life of Jesus. அவர் நன்மை செய்கிறவரா சுற்றி திரிந்தாரு. He came around doing good to everyone. அவர் எல்லாருக்கும் நன்மை செய்தார். He did good to everyone. ஒரு மனிதனுக்கு கூட அவர் தீமை செய்யல. He did not do evil even to single person. ஆனா ஒரு நாளை கணக்குல எடுத்துக்கிட்டு அதற்கு தவறான விளக்கம் கொடுத்துக்கிட்டு தாங்க கொடுக்கிற விளக்கம் தப்புன்னு சொல்லி கூட தெரியாம ஒரு இரட்சகரை இயேசுவை கொலை செய்ய வகை தேடினாங்க. They took account into a day and then they gave a wrong judgment, not knowing that they are accusing wrongly against a great savior, and they even went to the extent of killing Jesus. நீங்கள் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 51 முதல் 53 வாசிப்பீர்களானால், if you read Acts chapter 7 verses 51 to 53, அங்கே ஸ்தேவானுடைய பிரசங்கத்தில் அவர் குறிப்பிடுறத பாருங்க. you can see what Stephen mentioned in his preaching. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். You stiff-necked and uncircumcised in heart and ears, you always resist the Holy Spirit, as your fathers did so do you. தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன் அறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள்.
இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். Which of the prophets did your fathers not persecute? And they killed those who foretold the coming of the just one, of whom you now have become the betrayers and murderers. பாருங்க, அப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த யூத ஜனங்கள் தங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்ல வந்தவர்களையே நிதானிக்கிற விவேகம் அவங்க இல்லாததுனால அந்த தீர்க்கதரிசிகளை என்ன பண்ணாங்க, கொலை செய்தாங்களாம். So see, these people who lacked prudence to discern the prophets who came to prophecy towards them, they killed even those people. அந்த ப்ராஃபெட்ஸை கொலை பண்ணியிருக்காங்க. They killed those prophets. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் தொடர்ந்து இந்த பேதுருவினுடைய பிரசங்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 14-15 பாருங்க. So if you read in Acts chapter 3, 14 and 15, where Peter preached, அப்போஸ்தலர் 3:14-15, Acts 3, 14 and 15. பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். But you denied the Holy One and the just, and asked for a murderer to be granted to you, and killed the Prince of Life. எப்படி இருக்கு பாத்தீங்களா? How it is here? யாரை வேணும்னு கேட்டாங்கன்னா பரபாச வேணும்னு கேட்டாங்க. They asked for Barabbas to be released. அவன் யாரு? Who is he? கொலை பாதகன், அவன் கொலை பண்ணவன், எவ்வளவோ தீங்கு செய்தவன், சமுதாயத்திற்கு விரோதியானவன். He is a murderer, he did evil, he is against the society. ஆனா அவனை விடுதலை செய்ன்னு கேட்டுட்டு, but they asked to release Barabbas, ஜீவாதிபதியை நீங்க கொலை செஞ்சீங்க, and you kill the Prince of Life. இதற்கு காரணம் என்ன? What is the reason for this? அவர்களுக்கு இல்லாத விவேகம். It's because they lacked prudence. அந்த விவேகத்துல நன்மை செய்ய வந்தவரை கூட தீமை செய்தவராக பார்த்தாங்க. So because of this lack of prudence, they saw Jesus who came to do good as the one who came to do evil. தீர்க்கதரிசிகளை கொலை பண்ணாங்க. They killed prophets. ஜீவாதிபதியாகிய இயேசுவை கொலை பண்ணாங்க. They killed the Prince of Life, who is Jesus. ஆனா யாரை வாழ வச்சாங்கன்னு சொன்னா, but whom did they give life to? கொலை பாதகன்னு சிறைச்சாலையில் உட்கார்ந்திருக்கான் ஒருத்தன். So there's a murderer who is in the prison. அவனுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. but unto him they gave freedom. நான் சொல்லுவேன், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், லார்ட் கிவ் மீ த விஸ்டம் டு டிசர்ன் பீப்புள். ஆண்டவரே, ஜனங்களை யார் என்று நிதானிக்கிற ஒரு விவேகத்தை எனக்கு தாங்க. Lord, give me prudence and wisdom to discern people. ஜனங்களை தோற்றத்தின்படி நான் தீர்ப்பு செய்யாம நீதியின்படி தீர்ப்பு செய்கிற ஞானத்தை எனக்கு தாங்க. Lord, give me wisdom not to judge people according to appearance, but to judge with righteous judgment. இது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. This is not an easy thing. நீங்க சரியா நிதானிக்கலன்னு சொன்னா அநேகருக்கு மிகப்பெரிய தீங்கை நீங்க விளைவிச்சிருவீங்க. If you don't discern properly, you will bring evil to many people. இன்னைக்கு நிறைய பேர் ஒருவேளை அன்றைக்கு யூதர்கள் மேல் ஸ்தேவானும் பேதுருவும் பிரசங்கத்தில் சொன்னது போல கொலை செய்தீர்கள்னு லிட்டரலா நம்ம கொலை பண்ணாம இருக்கலாம். Today many people would have not literally killed as Peter and Stephen says in their verses. யூதர்களை போல நம்ம இயேசுவையும் தீர்க்கதரிசிகளையும் நம்ம உண்மையாகவே எழுத்தின் பிரகாரமா நம்ம கொலை செய்யாம இருக்கலாம். Unlike Jews, we have not killed Jesus and other people, other prophets literally as it is mentioned. ஆனா நம்முடைய பிராக்டிகல் லைஃப்ல பாருங்க, நிறைய வேளையில நாம நீதியின்படி தீர்ப்பு செய்யாம தோற்றத்தின்படி நம்ம தீர்ப்பு செய்யறதுனால நிறைய பேருடைய கேரக்டரை நம்ம அசாசினேட் பண்றோம். நிறைய பேருடைய நல்ல குணநலன்களை, அவர்களுடைய நற்பெயரை கெடுக்கிறோம். But in a practical life, since we don't judge people according to the righteous judgment, but rather judge them according to appearance, we actually assassinate their characters. அவங்கள பற்றி தவறான காரியங்களை பேசுறோம். We speak evil about them. அவர்கள் மேல் தேவையில்லாத பழிகளை சுமத்துறோம். We accuse falsely and unwanted things against them. நல்லவனை நிராகரித்து பொல்லாதவனை ஏற்றுக்கொள்றோம். We reject good people and we accept the evil one. பாருங்க, இதுக்கு தேவ ஞானம் நமக்கு தேவை. We need God's wisdom for this. அல்லது நம்ம வஞ்சிக்கப்படலாம். Otherwise we will be deceived. பரபாசை உயிரோட விட்டுட்டு இயேசுவை கொலை பண்ணலாம். So we may kill Jesus releasing Barabbas. நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். We should be very careful. இன்னைக்கு அநேகர் இப்படிப்பட்ட ஞானமற்றவர்களா இருக்கிறதுனால அநேக பொல்லாதவர்கள் மேல வர்றாங்க, அநேக நல்லவர்கள் கீழே தள்ளப்படுறாங்க. Today, since people lack such kind of prudence and wisdom, many good people are just pushed down and many evil people come up. இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ட்ரெண்ட். This is a very dangerous trend. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த சோஷியல் மீடியால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்ம. I tell you very often that we should be very careful in social media. இன்னைக்கு நிறைய பேர் இந்த தோற்றத்தின்படி ஏதாவது ஒரு தீர்ப்பை செஞ்சுட்டு ஒரு ஆளுடைய முழு கேரக்டரையும், அவங்களுடைய குணாதிசயங்களையும், அவங்களுடைய வாழ்க்கையை பற்றிய தெரியாத காரியங்களை கூட தெரிந்தது போல பேசி ஒரு பொல்லாதவனை நல்லவனாக சர்டிஃபிகேட் கொடுத்து நல்லவனை
பொல்லாதவனாக தீர்ப்பு எழுதிடுறாங்க. Today, many people judge people based on the appearance, and they totally spoil their character, their name, their life, and thereby they make judgment as the good one to be bad and the bad one to be a good one. கடைசியில பார்த்தா திருடன் நல்லவன் ஆயிட்டான், நல்லவன் திருடன் ஆயிட்டான். At last, a thief becomes a good one, and the good one becomes a thief. அவளை எவ்வளவு நீங்க ஆராய்ச்சி பார்த்தீங்க? So, how much did you inquire them? எவ்வளவு நீங்க நிதானிச்சீங்க? How much did you discern them? ஜாக்கிரதையா இருக்கணும். We should be very careful. அன்றைக்குள்ள யூதர்கள் செய்த தவறை நாம செய்திடக்கூடாது. We should not commit the mistake which Jews did in those days. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்திடக்கூடாது. We should not judge according to appearance. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. தோற்றம் பொதுவாக அநேக வேளையில நம்மளை வஞ்சித்துரும். Many times this appearance will deceive us. எதையுமே தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது வேற விதமா தெரியும். So when you look from a far distance, everything will appear to be different. சொல்லுவாங்க பாத்தீங்களா, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்லுவாங்க. So they say the grass is greener on the other side சொல்லுவாங்க. ஆனால் நீங்க ஒரு ஆளை நீங்க நெருங்கி போய் அவர்களை நிதானிக்கும் போது அவருடைய கிரியைகளை நீங்கள் விவேகத்தோடு நிதானித்தாதான் அவர்களுக்கு சரியான தீர்ப்பை நீங்க கொடுக்க முடியும். But when you closer a person and observe them closely and discern things based upon the things that they have done, only then you can give judgment correctly. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த இடத்துல அதான் அவர் சொல்றாரு, இந்த நீதிமொழிகள் எல்லாம் அடிக்கடி அவர் சொல்லுவாரு, நீ என்னுடைய ஞானத்தை நீ கேளு, என் புத்தியை கேளு, அப்போ உனக்கு விவேகம் வரும்னு சொல்றாரு. So that's why he very often says in Proverbs, you just listen to my wisdom and ask my wisdom so that you will receive prudence. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஏன் இது அவர் அப்படி கேட்டார் தெரியுமா? You know why did he ask so? அவருக்கு ஒரு அனுபவம் இருந்தது. He had an experience. அவர் ஒரு நாள் ஆண்டவர்ட்ட வந்து ஜெபம் பண்ணாரு. அப்போ அந்த சாலமோன் அவர் ஜெபம் பண்ணாரு. Once King Solomon came and prayed to God. நீங்கள் 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 10 வசனங்களை வாசித்தால், If you read 2 Chronicles chapter 1 verses 9 and 10, அவர் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணும்போது அந்த சொப்பனத்தில் அவர் கேட்கிறாரு, தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உம்முடைய வாக்கு தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தனைய ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக்கினீர். இப்போதும் நான் இந்த ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வரத்துமாயிருக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தந்தரலும். ஏராளமாக இருக்கிற இந்த உம்முடைய ஜனத்திற்கு நியாயம் விசாரிக்கத்தக்கவன் யார் என்றார். Now, O Lord God, let your promise to David my father be established, for you have made me king over a people like the dust of the earth in multitude. Now give me wisdom and knowledge that I may go out and come in before this people, for who can judge this great people of yours? ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு அறிவை தாங்க. இவ்வளவு பெரிய ஜனத்துக்கு நான் நியாயம் சொல்லணும்னா, நான் தோற்றத்தின்படி நான் தீர்ப்பு செஞ்சுட்டேன்னா என் தீர்ப்பு எல்லாம் பொல்லாததாக இருக்கும். ஆண்டவரே, நீதியின்படி தீர்ப்பு செய்ய எனக்கு உதவி செய்யும். Lord, give me wisdom, give me knowledge, because if I judge people according to appearance, that will become a wrong judgment. Therefore, I have to give judgment based on the righteousness. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஞானத்தினால 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கிற சம்பவத்தினுடைய விளைவை நீங்க பார்க்கலாம். So because of the wisdom which the Lord gave him, you can see the outcome of the incident that happened in 1 Kings chapter 3 and verse 28. 2 பெண்கள் ஒரே பிள்ளையை வைத்துக்கொண்டு, இது என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி மரித்து போன பிள்ளையை இன்னொருவள் உடையது என்று சொல்லி அவங்க நியாயத்துக்கு வந்து நின்ற பொழுது எவ்வளவு அழகாக சாலமோனால யார் உண்மையான தாய் என்று பகுத்து பார்க்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த ஞானமும் விவேகமும் எப்படி வேலை செய்ததுன்னு பார்க்கலாம். So when 2 women came with a child saying that the dead child is the other one's child, but the alive child is their child, so you can see how the Solomon gave a judgment based upon the prudence and the wisdom which the Lord has given him. விவேகம் எதற்கு தேவை? Why do we need prudence? மனிதர்களை இனங்காண்பதற்கு அல்லது அவர்களை பகுத்து பார்க்க இந்த விவேகம் தேவை. So we need prudence to discern people. வெறும் முகத்தை மாத்திரம் பார்க்கிற கண்கள் இருந்தால் நம்மால் நிச்சயமாகவே நியாயமான தீர்ப்பை கொடுக்கவே முடியாது. So if you have just eyes which will look at your appearance alone, we cannot give right judgment. நீங்கள் ஆண்டவர்ட்ட ஞானம் கேட்கணும், நிதானத்தை கேட்கணும். You have to ask for this prudence and wisdom from God. ஆண்டவரே, நான் ஒரு ஆளை சும்மா நான் பார்க்குறேன், பார்த்துட்டு உடனே முடிவெடுக்காதபடி கர்த்தாவே எனக்கு ஒரு விவேகத்தை எனக்கு தாரும். Lord, let me not judge a person based on his appearance, but Lord, give me prudence to discern people. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பேச்சு சாதுரியத்தில்
தங்களுடைய உண்மையான குணத்தை மறைச்சிருவாங்க. So many people, because of their smart speech, they will just cover up their real character. ஆனா சில பேர் இருப்பாங்க ரொம்ப நேர்மையா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு சரியா பேச தெரியாது. But some people will be very honest, but they don't know how to speak. அவங்களுக்கு அதை தங்களுடைய உண்மையான குணத்தை வந்து அவங்க வெளியே காட்ட மாட்டாங்க. They will not show their real character. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபமா பேசுற மாதிரி இருப்பாங்க, ஆனா குணத்தை போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்களாக அன்புள்ளவர்களாக இருப்பாங்க. Some people may appear that as if they are speaking more angrily, but when you look at their character, they will be very loving and caring. சில பேர் பார்த்தீங்கன்னா தேன் ஒழுக பேசுவார்கள். Some people will speak with honey dripping words. ஆனா பக்கத்துல போய் நீங்க சேர்ந்தீங்கன்னா அப்புறமா தெரியும் அந்த தேன் கூட எல்லாமே என்னதான் விஷம் கலந்த தேன்னு உங்களுக்கு கண்டுபிடிப்பீங்க. But when you go closer, you will identify even that honey is full of poison. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யவே கூடாது. You should not judge according to appearance. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கர்த்தர் நமக்கு விவேகத்தையும் புத்தியையும் தருவாராக. May the Lord grant us prudence and wisdom. இரண்டாவது, எதற்காக இந்த புத்தியும் இந்த விவேகமும் நாம பெறணும்? Number 2, why do we need this prudence and understanding? இந்த விவேகமும் புத்தியும் கொடுக்கிற நன்மை என்ன? What is the benefit of prudence and understanding? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வசனங்களை பாருங்கள். 2 Corinthians 2 verses 10 and 11. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வசனங்கள். 2 Corinthians 2 10 and 11. எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்தில் மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. Now whom you forgive anything, I also forgive. For if indeed I have forgiven anything, I have forgiven that one for your sakes in the presence of Christ, lest Satan should take advantage of us, for we are not ignorant of his devices. சாத்தானால் நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. Lest Satan should take advantage of us, for we are not ignorant of his devices. முதலாவது சொன்னேன், எதற்காக இந்த விவேகம் தேவைன்னா மனிதர்களை இனங்காண நிதானிக்க நமக்கு இந்த விவேகம் தேவை. Number 1, I told you, prudence helps to discern people. இரண்டாவது, இந்த விவேகம் செய்கிற ஒரு நல்ல ஒரு நன்மை என்னன்னு கேட்டா, சத்துருவாகிய பிசாசினுடைய தந்திரங்களை அவனுடைய திட்டங்களை அறிவதற்கு இந்த விவேகம் நமக்கு உதவி செய்கிறது. Number 2, prudence helps to discern the schemes of the devil. பிசாசானவன் வந்து ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வஞ்சிக்கத்தக்க வஞ்சனை உள்ளவன். So this devil has the capacity to have identity to cover up himself as an angel of light and deceive us. அவன் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். We have to be very careful. அவன் பொல்லாங்கன்னு வேதம் சொல்லுது. The Bible says he is really evil. He is the evil one. அது மாத்திரம் இல்ல, அவன் திருடன், அவன் கொல்ல வருகிறான், அவன் அழிக்க வருகிறான்னு இயேசு வெளிப்படையாக சொன்னார். Jesus also said very openly that he is a thief. He comes to steal, kill and destroy. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று அவன் சுற்றி திரிகிறான். When Apostle Paul says he is like a roaring lion moving around to devour. அவனுடைய ஊழியர்களை பார்த்தீங்கன்னா அவர்கள் ஓநாய்கள். So if you look at the servants, they are wolves. ஆனா அவங்க வெளியில எது போலவும் தெரிய மாட்டாங்க. But outside they will not appear so. வெளிய பார்த்தா ஒரு திருடன் நீங்க பார்த்த உடனே இவன் திருடன் கண்டுபிடிச்சிட முடியுமா? Can you identify a thief just by outer appearance? கூடவே உட்கார்ந்து கூடவே பேசி கூடவே பழகி நம்மளை நம்ப வச்சுட்டு நம்ம நம்புற நேரத்தில் திருடிட்டு போயிடுவான். So they will be with us, they will come closer to us, they will speak with us, and when we trust them, they will steal from us. ஒரு கொலைகாரன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா யாரும் அவன் பக்கத்துல நிக்க மாட்டாங்க. If someone identify a murderer to be a murderer, no one will be closer to him. அவன் சாதாரண மனிதனை போல வருகிறான். He comes like an ordinary person. ஆனா கொலைபாதகனாக அவன் உள்ள இருக்கிறான். But he is a murderer inside. பிசாசு வந்து சிங்கம் போல கெர்ச்சிக்கிறான், சிங்கம் போல சுற்றி வர்றான்னா சிங்கத்தை போல பயமுறுத்துறது கிடையாது. When the devil is like a roaring lion, so it doesn't scare us like a lion. எல்லாரையும் நம்ப வச்சு விழுங்குறான் அப்படி. So they will make everyone to trust and then devour people. ஓநாயை போல அவனுடைய ஊழியர்கள் அனுப்புறானே, அவங்க ஓநாய்களாக வர்றாங்க. So when he sends his servants as wolves, do they come as wolves? இல்ல, வேதம் சொல்லுகிறது ஆட்டுத்தோலை போர்த்தின ஓநாய்கள். So the Bible says they come in the form of sheep. அவன் எப்பவுமே தன்னை
வந்து தன்னுடைய தீமையையும் தன்னுடைய அக்கிரமத்தையும் வெளியே காட்டவே மாட்டான். He never shows all his iniquities or wickedness outside. அவனுடைய பாவத்தினுடைய சோதனைகளை பாவமா காட்டவே மாட்டான். He will never show his temptation of sin as sin. அவன் அதிகமாய் வஞ்சிக்கிறவன், எல்லாத்தையுமே வஞ்சனையினால் தான் அவன் செய்வான். So he does everything out of deceit. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. அந்த வஞ்சனையினால தான் அநேகர் பிடிக்கப்படுறாங்க. அந்த வஞ்சனையை பார்க்கும்போது அது வந்து நம்ப தகுந்ததாக இருக்கிறதுனால தான் அதுக்கு பின்னால போறாங்க. And when people are deceived, since it appears to be trustworthy, people follow them. ஒன்ன மறந்துடாதீங்க. But don't forget, அவன் எவ்வளவு தான் ஒருவனை கவர்ந்து இழுத்தாலும் அந்த கவர்ச்சிக்கு பின்பாக 1% கூட நல்ல எண்ணம் இல்லை என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. you should never forget that no matter how much he try to entice you, there is not even a single % of good intention behind it. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஏவாள்கிட்ட வந்து எப்படியெல்லாம் பேசினா, So how he spoke with Eve, ஐயோ நீ இந்த கனியை மட்டும் சாப்பிட்டீன்னா உன் கண்கள் திறக்கப்படும், if you eat this fruit, your eyes will be open. தேவர்களை போல இருப்பீர்கள். You will become like gods. அதெல்லாம் அவன் கொடுத்த ப்ராமிசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பா ஆண்டவர் கூட அந்த மாதிரி வாக்குத்தத்தம் கொடுக்க முடியாது, இவன் கொடுக்குறான் அப்படி வாக்குத்தத்தம். When look at his promises, even God cannot give such promises, but he gives so much of promises. அதை நம்பி அந்த கொக்கியில மாட்டினவ ஒரு நன்மையை கூட பெறல. So having believed and caught in that bait, she did not receive even a single benefit. இருந்ததையெல்லாம் இழந்து போகத்தக்கதான பெரிய இழப்பீடு அதனால் வந்தது. And because of that came a great loss where they lost everything in their life. பாருங்க, பொதுவா இந்த மீனை பிடிக்கிறதுக்கு தூண்டில் போடுறாங்க பாத்தீங்களா? So generally when they cast a bait to catch fish, இதை வந்து இந்த தூண்டில்ல ஒரு தவளையோ ஒரு புழுவையோ ஒரு மீனையோ போட்டு தண்ணிக்குள்ள இறக்கும்போது அந்த தூண்டில போடுறவன் மீனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி அவன் போடுறது இல்லை. So when they drop down this bait in the form of a fish or a worm or a frog, they don't do it or lower it just to feed those fish. ஐயோ மீனெல்லாம் பாவம் சாப்பிடாம கஷ்டப்படுதே, நம்ம சாப்பாடு போடலாம்னு அவன் போடுறான் அந்த கொக்கிய. So is he lowering that bait just because he feels so pity for those hungry fishes there? அதை பத்தி அவனுக்கு அன்பெல்லாம் கிடையாது. So he doesn't care for that. ஆனா அவன் எதை கொடுக்குறான்னு சொன்னா உள்ள வந்து கத்தியை அனுப்புறது இல்லை, உள்ள அனுப்புறது வந்து சாப்பாடு தான் அனுப்புறான். So he is not sending a knife inside, he is just sending a food. சாத்தான் கூட நம்மை ஒரு நாள் நேசித்ததும் இல்லை, நேசிக்கிறதும் இல்லை, நேசிக்க போகிறதும் கிடையாது. So Satan also has never loved us, will never love us and never ever will. அவன் வருகிறதே நம்மை அழிக்கிறதுக்கு தான். So he just comes to destroy us. அவனுடைய சிறந்த செய்கைகள் கூட அழிக்க தான் வருகிறதே என்பதை நாம் மறந்து விடவே கூடாது. And we should never forget even his best proposals and works are just to destroy us. அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய ஆலோசனைகள், அவனுடைய திட்டங்களை அவன் எவ்வளவு மறைத்து செய்தாலும் ஒரு மனிதனுக்குள்ளே விவேகம் இருக்குமானால் அதை அவன் கண்டுபிடித்து விடுவான். No matter how much he consults regarding his plots, plans and deceit, if a man has prudence, he will easily identify it. கர்த்தருடைய வேதம் தான் இந்த விவேகத்தை நமக்கு தருது. Only the word of God gives us this prudence. வேத வசனத்தில் நீங்க பழக்கப்படும் போது தான் அந்த ட்ரைனிங் தான் பிசாசுனுடைய தந்திரங்களை அறிவதற்கு ஞானத்தை தருது. As you get trained in the word of God, only that training helps you to understand and identify these schemes of devil. பல வருடங்களுக்கு முன்பாக, Many years ago, ஒரு முறை நான் காலேஜ் படிக்கிற காலத்தில் கல்லூரிக்கு போகிறதுக்கு இங்கேருந்து ஆவடியிலேருந்து பஸ்ஸில் போவோம். so during my college days, I used to board a bus from here Avadi to my college. இந்த பஸ்ஸில் ஏறி அம்பத்தூர் பக்கம் போயிட்டுருக்கு வண்டி, அம்பத்தூர் தாண்டி போயிட்டுருக்கு. ஒரு அம்மா அலறாங்க, தான் பையில இருந்த காசை காணோம்னு சொல்லி அலறாங்க. So this bus was moving near Ambattur. Suddenly a woman began to cry and shout saying that she lost her money in the bag was missing. உள்ள இருந்த பர்ஸை காணோம். Her purse was missing. எல்லாரும் பஸ் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஆள் நிற்கக்கூடிய இடம் இல்லை, அப்படி எல்லாம் தொங்கி கொண்டிருக்கிறாங்க. ஓடிக்கொண்டிருக்கிற பஸ்ல காணோம். So this bus is totally tight packed and there is not even a place for people to stand anymore, but and the bus is also on the move actually. அந்த அம்மா சத்தம் போடும்போது யாருமே இறங்கல பஸ்ஸை விட்டு. பஸ் போயிட்டு இருக்குது, வண்டி போயிட்டே இருக்கு. So when she shouted, no one got down from the bus was still in transit. அப்போ அந்த அந்த இது நடத்துனர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப ஞானமா அப்படியே உள்ளே நடந்து வந்து நேராக டிரைவர்கிட்ட ஏதோ ஒன்று சொன்னார். So this conductor very cleverly he came directly to driver and told him something. அந்த டிரைவர் நேராக வண்டி எடுத்துட்டு போய் இந்த ரோட் ஓரத்துலேயே அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, நேராக அந்த போலீஸ் ஸ்டேஷன் வண்டியை நிறுத்திட்டார், யாரும் இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார். This driver took that bus directly into a police station that was near Ambattur. அந்த ரோட் ஓரத்தில் இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இந்த நடத்துனர் உள்ள போனார்.
So this conductor went inside that police station which was on the roadside. அங்கே போய் சொன்னார் போல இருக்கு, இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஒரு அம்மா அழுதுட்டு இருக்கு, யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு. So he told, and we went and informed that such a kind of incident happened. Someone stole that money and a woman's crying there. அங்கேருந்து ஒரு போலீஸார் உள்ள வந்தார். So one of the policemen came from there. அப்படி பஸ்ஸில் அப்படி ஏறினார். He got into the bus. ஏறி இப்படி சுற்றி பார்த்தாரு. He just looked around. வேற ஒன்றுமே செய்யல, சுற்றி பார்த்தாரு. He did nothing, just looked around. ஒரு மனுஷன் அப்படி கூப்பிட்டாங்க, வாடாங்க அப்படின்னு சொல்லி He pointed out to a person. இங்கே வாடான்னு கூப்பிட்டாரு. I called him, come here. உன் பையத்தர, You open your bag. எதுக்கு என்ன கூப்பிடுறீங்கன்னு அவன் சத்தம் போட்டான். He also shouted, why are you calling me? பையத்தர. He asked to open the bag. திறந்தா உள்ள பர்ஸ் இருக்குது. When they opened, there was purse. எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி. Everyone were really shocked. எப்படி இவர் கண்டுபிடிச்சாரு? How did he identify that? நீங்க டிக்கெட் கலெக்ட் பண்ற டிக்கெட் கலெக்டர்ஸை பார்த்துருக்கீங்களா? Have you noticed this ticket collectors who collect tickets? எல்லாத்தையும் டிக்கெட் கேட்க மாட்டாங்க. They will not ask for tickets from everyone. கூட்டமா அப்படியே கிராஸ் பண்ணிட்டே இருப்பாங்க பாருங்க, ஜனங்க கடந்து போயிட்டு இருப்பாங்க, பெரிய கூட்டமா போயிட்டு இருப்பாங்க. Crowds of people will be passing by. திடீர்னு ஒருத்தர் கூட, இங்க வா, Suddenly he will point at one single person. டிக்கெட்டை கூட. Show me your ticket. அவன்கிட்ட டிக்கெட் இருக்காது. He will not have the ticket. எப்படி கண்டுபிடிச்சாங்க? How did he find out? அதற்கு ஒரு விவேகம். That is the kind of prudence. அவன் என்னதான் மறைச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. No matter how much he conceals, he will find out. சில வேளையில் டிக்கெட்ஸ், எங்கள் சித்தப்பா வந்து டிக்கெட் கலெக்டராக இருந்தார். ஸோ சிடிடின்னு சொல்லுவாங்க, சீஃப் டிக்கெட் கலெக்டிங் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. So my uncle was a chief ticket collecting inspector. அவங்க வந்து நிறைய கதைகள் சொல்லுவாங்க என்கிட்ட, எப்படிலாம் பிடிச்சோன்னு சொல்லுவாங்க. So he used to say many stories how they catch people. அதில் பொதுவாக வந்து இந்த ரயில்வே பாஸ்ன்னு ஒன்று இருக்கும். So generally they used to have a railway pass. அதில் எப்படி ஜனங்க ஏமாற்றி அவங்க இல்லாத வேற ஒரு குடும்பத்தெல்லாம் அனுப்பி வைப்பாங்க, ஃப்ரீ பாஸ் இருக்கிறதுனால அனுப்பி வைப்பாங்க. Just because at the free pass they will deceive the government and send their relatives instead of they going into it. அதை எப்படி பிடிப்பாங்கன்னு அழகா சொல்லுவாங்க. So he used to say how they will catch such kind of people. ஒரு முறை அவர் சொன்ன கதை வந்து என்னால் மறக்கவே முடியாது. So the story once he said I could not forget at all. ஒரு முறை ஒரு குடும்பம் வந்ததான். So once there came a family. அந்த பாஸ்ல வந்து என்ன ரூல்னு சொன்னா, ஒரு பெற்றோருக்கு இருக்கிற பிள்ளைகள் திருமணம் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரீ பாஸ் இருக்கு. So these children of a parents who are dependable until they are married they can get that free pass. அப்போ இவங்க வந்து அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஏற்கனவே திருமணமானவள், கையில் ஒரு குழந்தை வச்சிருக்கா. So in that family that girl is already married and she has a child in her hand. இவங்க வந்து கரெக்டாக டிக்கெட் கலெக்டர் வர்ற நேரம் அந்த குழந்தைய வேற யார்ட்டையோ கொண்டு கொடுத்துட்டு இவங்க வந்து கல்யாணம் ஆகாத மாதிரி உட்காந்துருக்காங்க. So correctly when the ticket collector was coming there, they took the baby and gave to someone else and they sat as if she is not married. அப்போ இவங்க வந்து செக் பண்றாங்க. And the ticket collector came and checked them. எத்தனையோ கேள்விகளை கேட்குறாங்க. யாருக்குமே கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி எல்லாரும் ஒரே வார்த்தையை ஒன்றா சொல்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க. So they asked many questions and the entire family lied saying that they did not that she is not married at all. இவங்களால அதை எப்படி கண்டுபிடிக்கனே தெரியலையா. They don't know how to find that out. பிள்ளைய வந்து புருஷன்ட்ட கொடுத்து வேற எங்கேயோ ஒரு இடத்துல அவர் உட்காந்துருக்காரு தனியா. So they gave the child to the husband and he is sitting somewhere else. அவர் சொன்னாரு, கிட்டத்தட்ட 3 hours கூடவே டிராவல் பண்ணிருக்காங்க. So he said almost 3 hours they traveled with them. எதுக்கு தெரியுமா? 3 மணி நேரம் கழிச்சு ஒரு இடத்துல வண்டி நின்னுச்சான். So it's after 3 hours the train halted at a place. வெளியில இறங்கி ஜன்னல் வழியா பார்த்துட்டே இருந்தாராம் அவர் தூரத்துல இருந்து என்ன நடக்குதுன்னு. He got out from the train and he was looking through the window what is happening. குழந்தை அழ ஆரம்பிச்சதா. The child began to cry. அந்த புருஷன் வந்து குழந்தைய அந்த அம்மாட்ட கொடுத்து பால் கொடுக்க சொன்னாங்க. So the husband brought the child to the wife to feed the child. அவ்வளவுதான். முழு குடும்பத்தை பிடிச்சு எத்தனையோ ஆயிரங்கள் ஃபைன் பண்ணேன்னு சொன்னார். So he said they caught the entire family and they fined many thousands to that family. இது எப்படிங்க உங்களுக்கு தெரியுது? இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம்? How were they able to find out all these things? இந்த விவேகம் எப்படி கிடைக்குது? How did they receive the prudence? ட்ரைனிங். It is through training. நம்ம வாழ்க்கையில பிசாசினுடைய தந்திரங்களை தெரிந்து கொள்றதுக்கு எப்படி ட்ரெயின் ஆகுறது? So even in our life how to get trained to discern the schemes of the devil. அதுக்கு தான் வேத வசனம் ரொம்ப முக்கியம். That is why the word of God is very important. இந்த வேத வசனத்துல ஒரு மனுஷன் பழக்கம் உள்ளவனா இருப்பானானால் பிசாசின் தந்திரங்களை அறிந்து கொள்கிற விவேகம் அவனுக்கு வரும். If a person is trained in the word of God, he will receive that prudence to identify the schemes of the devil. அதனால தான் அந்த கள்ள உபதேசங்கள் பண்றவங்க பாத்தீங்கன்னா வசனத்தை இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு எடுத்து படபடன்னு காமிச்சு யாரை வஞ்சிப்பாங்கன்னா, ஒழுங்கா வேதம் படிக்காதவன்,
வெறும் வசனத்தை சும்மா மற்றவங்க பேசுறத கேட்டு கேட்டு பழகுனாம பாருங்க, அவங்கள வஞ்சித்து கொண்டு போயிடுவான். So that's why these people who bring this false doctrine, they will pick up verses from here and there, and they will easily deceive people who are not so much used or trained in the word of God. ஆனால் அவனவன் தனக்காக தனியா உட்கார்ந்து இந்த வசனத்துல பழக்கப்பட்டவனா இருப்பானால், But if a person sits personally and gets trained in the word of God, நான் நிச்சயமா சொல்றேன், அந்த விவேகத்தை அவன் பெற்றுக்கொண்டு சாத்தானின் தந்திரங்களை அறிந்து கொள்வான். surely he will receive that prudence and can discern the schemes of the devil. இந்த சாத்தானுடைய தந்திரங்கள் எப்படி வெளிப்படும்? How can these schemes or devices of devil be revealed? பேசிக்கா சொல்லணும்னா 1 யோவான் 2:16. To say basically, it is in 1 John 2:16. மாம்சத்தின் இச்சை, The lust of the flesh, கண்களின் இச்சை, the lust of the eyes, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. and the pride of life which is all in this world is not of the Father but is of the world. இது தேவனிடத்திலிருந்து வந்துச்சா, உலகத்திலிருந்து வந்துச்சா, உலகத்தின் பிரபு ஆகிய பிசாசினிடத்திலிருந்து வந்துச்சான்னு கண்டுபிடிக்கணும்னா இது 3 பாயிண்ட் இருந்தாலே பேசிக்கா கண்டுபிடிச்சிடலாம். So if we have these 3 pointers, you can basically find out whether it came from the Lord or from the ruler of this world. நமக்கு அந்த நிதானம் கிடைக்கும், We will receive the prudence. அந்த விவேகம் கிடைக்கும். We will receive the prudence. இது மாம்சத்தின் இச்சையா, Whether it's a lust of the flesh, கண்களின் இச்சையா, whether it is a lust of the eyes, ஜீவனத்தின் பெருமையா, or it is the pride of life. கர்த்தர் நம்மை விவேகத்துல பெருகணும்னு விரும்புகிறார். The Lord wants us to grow up in this prudence. நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் கேட்கும்போது நீங்க வஞ்சிக்கப்படுறீங்களா இல்லையான்னு கேட்கறதுக்கு இந்த 3 கேள்வியே போதும்னு நினைக்கிறேன். I think these 3 questions is enough for you to see whether you have deceived or not. ஆரம்பத்திற்கு இது போதும். Initially this is enough. மாம்சத்தின் இச்சையிலிருந்து இது வருதா? So is it coming from the lust of the flesh? மாம்சத்தின் இச்சையை தூண்டுகிறதா? Is it it is triggering my flesh? இது கண்களின் இச்சைக்கு நேரா என்ன கொண்டு போகுதா? Is it leading me towards the lust of the eyes? இது ஜீவனத்தின் பெருமையினால் வருகிறதா? Or is it coming because of the pride of life? அது பிதாவினால் வரவே வராது. Then it is not of the Father. அது நிதானம், விவேகம் கிடைக்கிறது. And it will give the prudence. அப்போ விவேகம் எதற்காக? Why do we need this prudence? மனிதர்களை இனங்காண. First, to discern people. இரண்டாவது, இந்த விவேகம் சாத்தானுடைய தந்திரங்களை வெளியே காண்பிக்க. Number 2, prudence helps to discern the schemes of the devil. கடைசியாக At last, இந்த விவேகம் எதற்காக? why is this prudence? லூக்கா 12 அதிகாரம் 54 முதல் 56 பாருங்களேன். Luke chapter 12 verses 54 to 56. பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தப்படி ஆகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தப்படி ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமல் போகிறது என்ன என்று கேட்டார். Then he also said to the multitudes, whenever you see a cloud rising out of the west, immediately you say a shower is coming, and so it is. And when you see the south wind blow, you say there will be hot weather, and there is. Hypocrites, you can discern the face of the sky and of the earth, but how is it you do not discern this time? விவேகத்தினுடைய மூன்றாவது பயன் என்ன? What is the third benefit of prudence? ஒரு மனுஷன் விவேகத்தினால் நிறைந்திருப்பானால் அவன் காலத்தை நிதானிக்கக்கூடிய ஞானத்தை உடையவனாக மாறுகிறான். So if a person have this prudence, prudence helps him to discern the times. காலத்தை நிதானிக்கக்கூடிய ஞானம் அவனுக்கு வருகிறது. Prudence gives him the wisdom to discern times. இயேசு சொன்னாரு, நீங்க பூமி காற்றை பார்க்குறீங்க, வானத்தை பார்க்குறீங்க, என்னென்ன கால சூழ்நிலை மாறப்போது நிதானிக்கிறீங்களே. So Jesus said, you look at this sky, you look at this wind blowing, and you will understand how the catastrophe will change. இந்த காலத்தை உங்களால் நிதானிக்க முடியலையே. But you are not able to discern this time. இதுதான் பெரிய வேதனை. This is a great problem. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு அனுப்பப்பட்ட இரட்சகரை தங்கள் காலத்தில் அவர்கள் நடுவிலே நடந்தவரை அவங்க நிதானிக்காம போனதுனால அவரையே கொலை பண்ணிட்டாங்க. So just because the people of Israel did not discern the Savior who was sent to them and who walked during their time, they just killed him. நீங்கள் அதே பகுதிகளை படித்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. தங்கள் நடுவில் இத்தனை அற்புதங்கள் அவர் செய்து கொண்டிருக்கும் போது, பிசாசுகளை துரத்தும் போது, பிசாசினாலேயே பிசாசியை துரத்துகிறான் என்று சொல்லி அவருக்கே பெல்செபூப்னு பேர் வச்சாங்க. So when he was with them, when he was doing so much of miracles, when he was casting out demons, they said that he is casting out demons because of the evil spirit, and they also named him that way. அவரை பாவி என்று சொன்னாங்க. They called him a sinner.
அவரை தேவதூஷணம் சொல்லுகிறவன் என்று சொல்லி இயேசுவுக்கு பட்டம் கொடுத்தாங்க. And they also title him that he blasphemes the name of God. ரொம்ப பயங்கரமான காரியம் அது. It is really a terrible one. அதனால தான் இயேசு வந்து கண்ணீர் விட்டு எருசலேமை பார்த்து அழுதாரு. That's why Jesus shed his tears and cried at Jerusalem. கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளின் கீழ் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக உன்னை சேர்த்துக் கொள்ள எத்தனையோ ஒரு ஆசையா இருந்தேன், உனக்கோ மனம் இல்லாமல் போயிருச்சுன்னு சொன்னார். He said, I was willing to gather you like a hen that gathers its chicks, but you were not willing, and you did not have a heart to do. நீங்க அதை செய்யறதுக்கு மனம் இல்லாம போயிட்டீங்க. You did not have a heart. நான் எத்தனையோ முறை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதாரு. I called and cried many times. ஆனா பாருங்க, அதே யூதர்கள் நடுவுல சில பேர் இருந்தாங்க, அவர் யார் என்று நிதானித்தாங்க. But amidst the same Jews, there were certain people who discern who he is. நீங்கள் சிமியோனை பார்ப்பீர்களானால், If you look at Simeon, உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்று சொன்னான். he said, my eyes have seen your salvation. அன்னாள் அந்த குழந்தையாகிய இயேசுவை சுமந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினாள். Hannah carried Jesus when he was a baby, and he praised God for that. நத்தானியேல் அவரை கண்டுபிடித்தான். Nathanael found him out. அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அது யூதர்கள் நடுவில் பேர் பெற்றவன் தான், ஆனா அவன் கண்டுபிடித்தான். Joseph of Arimathea, he was popular among Jews, but he also identified who Jesus was. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, ஈவன் அந்த ரோம போர்ச்சேவகன் கூட நடந்த சம்பவங்களை பார்த்துட்டு இவர் உண்மையாகவே தேவகுமாரன் என்று அறிக்கையிட்டான். And what is surprising is that even that Roman centurion, he identified looking at things, and he said he is surely the son of God. ஆனா பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் இயேசுவை நிராகரிச்சாங்க. But the high priest and scribes, they rejected Jesus. ஏன் தெரியுமா? You know why? விவேகம் இல்லை. They did not have this prudence. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை அவங்க பிரயோஜனப்படுத்தல. They did not redeem the time or make use of the time that was given to them. அவர் வாழ்ந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தல. They did not make use of the time when he was living. நான் சொல்லுவேன், நமக்கும் ஆண்டவர் கொடுக்கிற காலங்களை நிதானிக்கிறதுக்கு நமக்கு இந்த விவேகம் தேவை. Even we need this prudence for us to discern the times which the Lord has given us. எஸ்தரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13 லிருந்து 14 வாசிப்பீர்களானால், If you read Esther chapter 4 verses 13 and 14, மொர்தெகாய் எஸ்தரிடத்திலே ஆள் அனுப்பி, நீ வந்து உடனே போய் நீ வந்து இந்த மாதிரி ஆமான் செய்கிற சூழ்ச்சிக்கு ஒரு முடிவை கட்டணும்னு சொல்லும் பொழுது, when Mordecai sent word to Esther to say to the king about the conspiracy of Haman and to bring an end to it, எஸ்தர் சொன்னது, ஐயோ நான் வந்து ராஜா சமூகத்துக்கு கூப்பிடாம நான் போகவே முடியாது. Esther said, I cannot enter the presence of the king without his invite. அதற்கு மொர்தெகாய் சொல்லி அனுப்பின செய்தி என்ன தெரியும்ல? And what was the message which Mordecai sent to her? நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதினால் மற்ற யூதர் தப்பக்கூடாமல் இருக்க நீ மட்டும் தப்பி விடுவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. Do not think in your heart that you will escape in the king's palace any more than all other Jews. நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும். For if you remain completely silent at this time, relief and deliverance will arise for the Jews from another place. அப்பொழுது நீயும் உன் தகப்பனின் குடும்பத்தாரும் அழிவீர்கள். But you and your father's house will perish. நீ இந்த காலத்திலே அல்லது நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும்? Yet who knows whether you have come to the kingdom for such a time as this? இந்த காலத்துல தான் கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார். அந்த காலத்தை நீ இழந்துறாத. So the Lord has kept you in this time. Do not lose that time. இந்த காலத்தை வீணடிச்சிராத. Don't waste that time. உனக்கு என்ன காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? What is the time that is given to you? அந்த காலத்துல நீ செயல்படு. You have to work out in that time. எபேசியர் 5:15 முதல் 16 வாசிக்கும் போது, Ephesians 5:15 and 16 says, நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். We see then that you walk circumspectly, not as fools but as wise, redeeming the time because the days are evil. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒருவன் நிதானத்தை இல்லாம அவன் சரியான விவேகம் இல்லைன்னா தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை அவன் இழந்து போவான். If a person doesn't have prudence and discernment, he will lose the time that is given to him. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் அல்லது மிகப்பெரிய சொத்து அவனுடைய காலம். The greatest blessing and the greatest asset which the Lord has given to a person in his lifetime is his time. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தவறுவோமானால் அதை ஒவ்வொரு முறையும் நம்ம இழந்து போய் கொண்டிருக்கிறோம்ன்றதை மறந்துடக்கூடாது. If we don't make use of the time which the Lord has given, it means that we are wasting those time. அந்த நிதானம் இல்லை என்றால்
நம்ம கிடைத்த வாய்ப்புகள் நம் கையை விட்டு நழுவ விடுகிறதுன்றது மறந்துடாதீங்க. So if you don't have the prudence, don't forget that we are losing the chances and opportunities which we have in our hand. இன்றைக்கே இரட்சணிய நாள். Today is the day of salvation. இன்றைக்கு அனுக்கிரக காலம். This is the appointed day. உன் ரட்சிப்புக்கேற்றவைகளை நீ இன்றைக்கு சிந்தித்தால் உனக்கு நலமாய் இருக்கும். It would be better if you think of the things for your salvation today. அடிக்கடி நினைக்கிறது இந்த கந்தாகையின் மந்திரி. I very often think about this minister of Candace. வழியில கர்த்தர் அவனை பிலிப்பை அனுப்பி அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாரு. The Lord sent Philip on his way to preach the gospel. இன்னொரு நாள் நான் பார்க்கிறேன் அவன் சொல்லல. He never said I will see it on the other day. சொன்னா தண்ணீர் இருக்கிறதே ஞானஸ்நானம் எடுக்க எனக்கு என்ன தடை, உடனே இறங்கி போய் அவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டான். He said here is the water, what hinders me from taking baptism, and immediately got from his chariot and was baptized. ஆச்சரியம் என்னன்னா அவன் தண்ணீரை விட்டு வெளியே எழும்பும்போது பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போயிட்டாராம். So the most surprising thing is that when he came out of the water, the Spirit of the Lord took away Philip. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா அவன் இன்னும் கொஞ்ச நேரம் தாமதிச்சிருப்பான்னா பிலிப்பு காணாம போயிருப்பாரு. So it means that if he delayed a little bit, Philip would have not been present there. கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை ஒரு நேரத்தில் சொல்றாரு, செய்ய சொல்றாருன்னா அதுதான் சரியான நேரம்ன்றது நம்ம விளங்கி கொள்ளணும். So if the Lord asks us to do certain thing at certain time, so it is the right time for us to do which is set by God. சில பேர் தங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை கேட்பாங்க. Some people will listen to the word of God in their life. கேட்டுட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிறதுக்கு அவங்களே ஒரு டைம் செட் பண்ணுவாங்க. But they will set a time for themselves to obey to that word. நான் அப்புறம் செய்றேன், I will do it later. அடுத்த மாசம் செய்றேன், I will do it later. அடுத்த வருஷம் செய்றேன், I will do it next year. நான் சொல்லுவேன் அடுத்த வருஷம் நீங்க செய்யணும்னா அடுத்த வருஷம் ஆண்டவர் உங்களோட பேசுவார். So if the Lord, or if you want to do it next year, the Lord will speak to you the next year. அடுத்த வாரம் நீங்க செய்ய வேண்டியது அடுத்த வாரம் பேசுவார். So what you are supposed to do in the next week, the Lord will speak to in the next week. இன்றைக்கு செய்ய வேண்டியதை இன்றைக்கு பேசுவார். And the Lord will speak to you the thing that you are supposed to do நீங்க today. காலத்தை தாழ்த்த கூடாது. You should not delay your time. இன்றைக்கு பேசுவாரா? If he speaks today, இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டீர்களா? if you hear his voice today, வனாந்திரத்துல கோபம் மூட்டினது போல உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. don't harden your heart and angry God that you did like you did in wilderness. இன்றைக்கே இரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். Today is the day of salvation and this is the appointed day. நாளைக்கு நீங்க தள்ளி போடாதீங்க. Don't procrastinate it. காலம் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. So since the days are evil, you have to redeem the time. இன்றைக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? Lord, what I'm supposed to do today? இன்றைக்கு நான் என்ன செய்யணும்? What I'm supposed to do today? எனக்கு நீங்க இந்த வழி நடத்துங்க, என்னோட பேசுங்க. Lord, you speak and lead me, Lord. நீ நிறைய பேர் நம்ம ஒரு செய்தி கேட்க வரும்போது கூட என்ன பேசிட்டு என்ன ஜெபம் பண்ணிட்டு வர்றோம்னா ஆண்டவரே என்னோட பேசும். Even today when we come to listen to a sermon, we come praying, Lord, please speak with me. என்னோட பேசும். Lord, speak with me. ஆண்டவர் பேசுறாரு. The Lord speaks to ஆனா us. அது எப்ப செய்றோம்? But when are we doing it? எப்ப செய்றோம்? When are we doing it? பார்க்கலாம். இன்னொரு முறை சமயம் வாய்க்கும் போது நான் செய்றேன். Let us see for a favorable situation later. எப்படி அந்த பெஸ்து ராஜா கிட்ட வரும்போது பவுல் பேசின வார்த்தைகள்லாம் கேட்டோன்னே இருதயத்தில் இன்னொரு முறை சமயம் வாய்க்கும் போது நாங்கள் வர்றோம் அகரிப்பா ராஜா, இன்னொரு முறை வர்றோம். Like how when Philip spoke to Festus, he said we will look into it later when the favorable time இன்னொரு comes. முறை நல்ல நேரம் வரும்போது உங்களை திருப்பி கூப்பிடுறோம். We will call you again when good time comes again. அந்த இன்னொரு நேரம் வரவே இல்லை. That the next time never came in his life. இன்னொரு நேரம் வரவே இல்லை. That next time never came. இன்றைக்கு ஆண்டவர் பேசினது அவன் கேட்கல. If God speaks today, he never listened to it. கர்த்தர் எப்பொழுதுமே தேவைக்கு முன்னாலையும் சொல்ல மாட்டார், காலத்துக்கு அப்புறமாவும் சொல்ல மாட்டார், சரியான நேரத்தில் நம்மகிட்ட பேசுவார். The Lord will speak to us always at the right time, not before or after it. உடனே நாம் செய்யறதுக்கு தான் கர்த்தர் உடனே பேசுறாரு. The Lord speaks to us immediately so that we can do it immediately. அதை செய்வதற்கு நம்ம காலம் தாழ்த்தாம இருக்கணும்னா நம்முடைய காலத்தை நிதானிக்கிற ஒரு விவேகம் நமக்கு தேவை. So we need prudence to discern time so that we may not delay it. ஹல்லேலூயா. Hallelujah. ஆபிரகாமை பாருங்களேன். Look at Abraham. கர்த்தர் அவன்கிட்ட இடத்தையும் காண்பித்து தன்னுடைய மகனை பலி செலுத்தணும்னு அவன் கர்த்தர் பேசின உடனே அந்த மனிதன் கொஞ்சம் கூட யாரோடையும் ஆலோசனை பண்ணாம செய்ய வேண்டியது உடனே செய்தான். When the Lord showed him the place and asked him to sacrifice his son, he never discussed it with anybody, but he did that act immediately. அவன் கொஞ்சம் ஆலோசனைக்காக கொஞ்ச நேரம் காத்திருந்தான்னா அவன் நிச்சயமா அதை செய்திருக்க மாட்டான். If he would have delayed a little thinking about that, then he would have not even done it in his life. இதை பற்றி நான் ஒரு வாரம் யோசிச்சுட்டு நான் முடிவெடுக்கிறேன். So I will think about it for a week and then take a decision. நிச்சயமா அன்றைக்கு அவன் ஆண்டோட ஆசீர்வாதத்தை மிஸ் பண்ணியிருப்பான். Surely he would have missed the blessings of God that day. உடனே செய்தான். He did it immediately. ஒரு பரிசுத்தவானி விதமாய் சொன்னார். A saint of God says it this way. Delayed obedience is but disobedience. காலம் தாழ்த்தி கீழ்ப்படிவது கீழ்ப்படியாமைக்கு சமம். Delayed obedience is disobedience.
கர்த்தர் இன்றைக்கு செய்ய சொல்றாரா? இன்றைக்கு செய்வேன். If God asks me to do it today, I will do it today. இன்றைக்கு மனம் திரும்ப சொல்றாரா? இன்னைக்கு மனம் திரும்பிடுவேன். If God asks me to repent today, I will repent today. இன்றைக்கு மன்னிக்க சொல்றாரா? மன்னிச்சிருவேன். If He asks me to forgive today, I will forgive today. பார்த்து யோசித்து செய்கிற ஆண்டவரே, எனக்கு ஒரு சமயம் வாய்க்கும் போது அந்த சமயம் வராது. Lord, I will look into it, I will do it later. You will not get the time again. இன்றைக்கு கர்த்தர் பேசுவாரா? If the Lord இன்றைக்கு நான் என் வழிகளை திருப்பிக் கொள்ளுகிறேன். If the Lord speaks today, I will turn my ways today. இன்றைக்கு உணர்த்துறாரா? அந்த உணர்வு உள்ளவனாய் உடனே நான் கீழ்ப்படுகிறேன். If the Lord convicts me today, I will obey immediately with that conviction. கர்த்தாவே, எனக்கு விவேகமுள்ள ஒரு இருதயத்தை தாரும். Lord, give me a heart of prudence, Lord. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்றைக்கு Today, ask God. 3 காரியங்களுக்காக நமக்கு இந்த விவேகம் தேவை. We need prudence for 3 things. இந்த விவேகம் கொண்டு வருகிற 3 நன்மைகளை நாம் ஒவ்வொருவரும் அனுபவிக்கணும். And every one of us should experience the benefits of prudence. எனக்கு முன்பாக வருகிற மனிதர்களை நிதானிக்கிற ஒரு விவேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. Lord, give me prudence to discern people, Lord. பிசாசினுடைய தந்திரங்களை நிதானிக்கிற ஒரு விவேகத்தை எனக்கு தாங்கப்பா. Lord, grant me prudence to discern the schemes of the devil, Lord. காலத்தை நிதானிக்கிற ஒரு விவேகத்தை எனக்கு தாங்க. Lord, give me prudence to discern the times. ஜெபம் பண்ணுவோமா? Let us pray. அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Our loving God, we praise you. எங்களோடு பேசுகிற நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. Lord, thank you for the words that you spoke with us. எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த விவேகத்தையும் புத்தியையும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு தருவீராக. May the Spirit of God render and provide this prudence and understanding to every one of us, Lord. ஞானத்தின் ஆவி, விவேகத்தின் ஆவி, தெளிந்த புத்தியை அருளும் ஆவி எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. Lord, may the spirit of wisdom, may the spirit of prudence, may the spirit of understanding and sound mind be poured into us, Lord. நாங்கள் அஞ்ஞானிகளைப் போல இல்லாமல் என்று வாசிக்கிறோமே, எங்களுக்கு ஞானம் வேண்டும் அப்பா. Lord, let us not be like Gentiles, Lord, but Lord, give us this wisdom. ஆண்டவரே, எங்களுடைய புத்தியினங்களெல்லாம் விலக்கி விவேகம் உள்ள ஒரு இருதயத்தை சாலமோன் கர்த்தரிடத்திலே ஜெபம் பண்ணது போல நாங்கள் கேட்கிறோம். Lord, like how Solomon prayed, we also pray, Lord, to remove all the foolishness and grant us wisdom, Lord. ஆண்டவரே, ஜனங்களை நியாயந்தீர்க்க, காலத்தை நிதானிக்க, Lord, to discern people, to discern time, பிசாசுனுடைய தந்திரங்களை நிதானிக்க வேண்டிய விவேகத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதி. Lord, give us prudence to discern the schemes of the devil and bless us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். May God bless you. May God be with you. உங்களுடைய சாட்சிகளை, உங்கள் நல்ல அனுபவங்களை தொடர்ந்து எங்களுக்கு அனுப்புங்கள். நாங்களும் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Continue to send your testimonies and good experiences. We will also praise God along with you. நீங்கள் அனுப்ப வேண்டியதை எதற்கு அனுப்ப வேண்டும் என்பதை இங்கே திரையில் பார்க்குறீங்க, அதற்கு அனுப்பி வையுங்கள். So email ID to be sent is being displayed on the screen. You can send your testimonies to that one. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. ஆமென்.